இபாதத்து செய்வதற்கு சிரமமாக இருக்கும், சம்பாதிப்பதற்கு சிரமமாக இருக்கும். எல்லா கஷ்டங்களும் இந்த துன்யாவிலேயே நமக்கு முடிந்துவிடும். இந்த துன்யாவாகிறது பெண், அதாவது காபிர்களுக்கு இந்த உலகம் ஜன்னத்தாக சுவர்க்கமாக இருக்கிறது, மூமின்களுக்கு நரகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடிப்படையிலே நம்முடைய இபாதத்துக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்த வேண்டும். இறைவனின் தொடர்புகளை நாம் மிகுதமாக கொண்டு வர வேண்டும். இதனால் நாமும் பலன் பெறுவோம், நம்முடைய பிள்ளைகளும் பலன் பெறுவார்கள். நம்முடைய வருங்கால சந்ததியர்கள் எல்லாம் அல்லாஹுவின் தொடர்போடு இருப்பார்கள். வல்ல ரஹ்மான் வாழும் காலங்கள் எல்லாம் இபாதத்தை அதிகப்படுத்துவோம், இறைவனோடு தொடர்பு கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உடைய குடும்பத்தாரையும் உலகத்திலே வாழுகின்ற அனைத்து முஸ்லிமான குடும்பத்தார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் இபாதத்தில் இணைவதற்கும் அவனின் பக்கம் அதிகம் தேவைகளை பூர்த்தி செய்ய கேட்பதற்கும் அருள்பாலிப்பானாக. வாகுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.